பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை முதல் மாலை வரை சிறப்புரையாற்றிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஜோதிடம் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மெத்தேட் இருக்கும். ஒருத்தர் பாகை முறையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் கிரக அடிப்படையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இப்படி நிறைய முறைகளில் ஜோதிடம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது அவங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஒரு ஜோதிடருடைய வெற்றியே எப்போ ஏற்படுது அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் பலன் சொல்கிறீங்க, பரிகாரமும் சொல்கிறீங்க. ஜோதிடர்களை எப்பொழுது மக்கள் நாடி வர்றாங்க? பிரச்சனை இருக்கும்போது தான் நாடி வர்றாங்க. அது வரைக்கும் யாருமே ஜோதிடர்களை நாடி வருவது இல்லை. அப்போ முதல்ல ஜோதிடருக்கு என்ன தெரிந்திருக்கணும் அப்படின்னா, முதல்ல ரெண்டு விஷயம். ஒருவருக்கு நல்ல நேரம் எப்பொழுது, கெட்ட நேரம் எப்பொழுது. மெயின் விஷயம் என்னங்க, உங்களுக்கு நல்ல நேரம் எப்போது, கெட்ட நேரம் எப்போது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ கெட்ட நேரத்தில் நாம் பரிகாரங்கள் செஞ்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முழுமையாக முடியாது. கெட்ட நேரத்துலங்க முழுமையாக தப்பிக்க முடியாது. அந்த கெட்ட நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் முடியுமோ தவிர, கெட்ட நேரத்தில் பரிகாரம் செஞ்சு எல்லாருக்குமே நல்லது நடந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யாருக்குமே கெட்ட நேரமே வராது. கெட்ட நேரத்தில் எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அப்போ யார் தான் கஷ்டப்படுறது? அப்போ மக்கள் ஒரு உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முதல்ல நல்ல நேரம்னு ஒன்று வரும். அந்த நல்ல நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கெட்ட நேரத்தில் போயிட்டு ஐயாட்ட நான் போனேன், அவர் திதிசூன்ய பரிகாரம் சொன்னார், முடக்கு பரிகாரம் சொன்னார், வாழ்வியல் பரிகாரம் சொன்னார், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர். அப்போ வர்ற வாடிக்கையாளர்கிட்ட முதலியே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடணும். உங்களுக்கு பிரச்சனைங்க, உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு கெட்ட நேரம் தான், உங்களுக்கு நல்ல நேரம் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது வரைக்கும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு வழி வேணால் நம்ம சொல்லலாம், ஆனால் பிரச்சனையை தீர்த்துறதுக்கு வழி சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜோதிட நாடி ஓடி போய் ஜோசியரை பார்க்குறாங்க. ஜோதிடரை பார்த்தோன்னையுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தீர்வு கிடைச்சுன்னா இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு கஷ்டகாலம் வரும்போது எத்தனை ஜோதிடரை போய் பார்த்துருப்பீங்க? அப்போது நல்லா பாருங்க, அவங்க ஜோதிட நாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜோதிடர் விட்டு ஒரு ஜோதிடர் போயிட்டே இருப்பாங்க. ஒரு 2 வருஷ காலம் தொடர்ச்சியாக போயிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பாங்க, நடந்துடும். எப்படி நடந்திருக்கும்? அவங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த ஜோதிடர் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த 4 பேரை தாட்டி விடுறாங்களே, 4 பேர் போனோன்னையுமே அந்த 4 பேருக்கு நல்லது நடந்ததுன்னா இல்லை. இப்போ ஒருத்தருக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்க, ஒருத்தர் பரிகாரம் சொல்லிடுறாரு, சரியாக ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 4 பேரை தாட்டி விட்டா 4 பேருக்கு நினச்சா 4 பேர் 40 பேருக்கு சொல்லுவாங்க, 40 பேர் 400 பேருக்கு சொல்லுவாங்க, 4000 பேருக்கு சொல்லுவாங்க, 40,000 ஆகிடும். நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? ஜோதிடம் பார்க்க முடியாது. இப்போ டிவியில் பேசுகிறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட 6 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, ஒரு சில பேருக்கு 6 மாதத்துக்கு கிடைக்காது, ஒரு சில பேருக்கு 2 மாதத்துக்கு கிடைக்காது, 1 மாதத்துக்கு கிடைக்காது. இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இது உண்மை. அப்போ நம்ம பேசுகிற பேச்சை வச்சு மட்டுமே நமக்கு நல்லது நடந்துருன்னு முடிவு பண்ண முடியாது. ஆஹா இவர் நல்லா பேசுகிறாரு, இவர்கிட்ட போனால் தீர்வு கிடைச்சிருன்ட்டு முடிவு பண்ணிட முடியாது. நமக்கு நல்ல காலம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யும். இப்போ நிறைய இந்த ஜோதிடத்திலேயே ஏமாற்று வேலை நிறைய நடக்குது. என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல ஜோதிடர், அதாவது நல்லா இவருக்கு இந்த காரியம் இப்பதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா
அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பெரிய பரிகாரத்தை ஒன்று போட்டு மக்கள்கிட்ட காசு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்துடும், அவங்க 4 பேர் சொல்லுவாங்க, வருவாங்க. இது இயற்கை, இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தால் தான் அது நடக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் நடக்குதா, கெட்ட நேரம் நடக்குதா, இது தெரியாமல் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. எந்த கோவிலுக்கு போங்க, என்ன சாமி கும்பிடுங்க, என்ன பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்த கெட்ட நேரத்தில் பிரச்சனையை குறைப்பதற்கோ தவிர தீர்ப்பதற்கு இல்லை. சரிங்களா? அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யணும், ஒருத்தர் ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யணும், அவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதற்குத்தான் நான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்றது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க தானே. பஞ்சாங்கத்தில் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம்னு கொடுத்துருக்காங்க. இது 5 விஷயம்தான். அதில் செயல், ஒருவருடைய செயலுடைய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த செயலுடைய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்கும், அதுதான் வந்து என்னங்க வாரம். இப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்ல நாள் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்லுவாங்க. யாராச்சும் நல்ல யோகம் பார்த்து, நல்ல கரணம் பார்த்து, நல்ல திதி பார்த்து கல்யாணம் பண்ணி யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நடைமுறை வழக்குக்கே வர்றேன். அப்போ நல்ல நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். என்ன பண்ணணுங்க? நல்ல நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணும். அப்போ நல்ல நாள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்ல நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறாங்க. அப்போ இது எதற்காக அப்படின்னா, ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க. ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டுறக்கு டைம் குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து புதன்கிழமை நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து டைம் குறித்து கொடுக்குறீங்க, அது வந்து புதன்கிழமை நாள். புதன்கிழமை நாளில் ஒரு வீடு கட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாள் குறித்து கொடுக்குறீங்க. அவர் வந்து உதாரணமாக வந்து ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நாள் குறிக்கிற டைம் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் அவங்களுக்கு வந்து நேரம் குறித்து கொடுக்குறீங்க. அவருக்கு எது கொடுக்குறீங்கன்னா வீடு கட்டுறக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புதன்கிழமை நாளில் செய்யும் போது புதன் தானே வேலை செய்வார். புதன் அந்த அதிபதி, புதனுக்குடைய அதிபதி யாருங்க? புதன்கிழமைக்குடைய அதிபதி யாரு? புதன் தான் வேலை செய்வார். நீங்கள் பாட்டுக்கு சிம்ம லக்கணத்தில் ஒரு நாள் குறித்து கொடுத்து புதன் பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வீட்டை குறித்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த வீட்டை குறித்து கூட அந்த வீட்டில் போய் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அப்போ வாரம் என்பது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் நீங்கள் குறிக்கக்கூடிய லக்னத்திற்கு 6, 8, 12 போய் அந்த கிரகம் அமரக்கூடாது. அப்போ அந்த நாளுடைய நாயகனே சரி இல்லைன்னா, அந்த நாளுக்கு நீங்கள் அந்த லக்கணத்துக்கு நாளுடைய நாயகனே கெட்டு போயிட்டாரு அப்படின்னா, நீங்கள் என்னதான் சுபத்துவமாக குறித்து கொடுத்தாலும் அந்த செயலுக்கான ஆயுள் கிடையாது. அப்போ அந்த வீடுங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த வீட்டில் போய் நிலைத்தன்மையாக குடியிருக்க முடியாது, அல்லது நிம்மதியாக இருக்க முடியாது. சார் சிம்பிளாக சொல்ல போனால் என்னங்க, நிம்மதி இழந்து இருப்பீங்க. அப்போது நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஒரு நாள் குறித்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சுப விஷயத்துக்கு நாள் குறித்தாலும் சரி, நீங்கள் குறிக்கக்கூடிய லக்னத்திற்கு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த நாளுடைய நாயகன் எந்த காரணத்தை கொண்டும் மறைவு பெற்றுவிடக்கூடாது. இது முதல் ரூல்ஸ். இது நாளுக்கு மட்டும்தானா? நீங்கள் பிறந்த கிழமைக்கு உண்டு. வாரம்னா என்னங்க? நாம் பிறந்த கிழமை. இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து உதாரணமாக வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார். அவர் வந்து கடக லக்கண ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன். வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு, கடக லக்கண ஜாதகர். கடக லக்கணத்துக்கு குரு யாருங்க? 6, 9 கூடையவர். இப்போ அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாரு, அவருக்கு 6, 9 கூடைய குரு 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா, 6ஆம் இடம்னா என்ன சார் ஒரு மனிதனுக்கு? வேலை. முதல்ல வந்து கெட்டதையே நினைக்காதீங்க, நல்லது எடுங்க. ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதல்ல தேர்ந்தெடுங்க. அப்போ 6ஆம் வீடு வேலை, 9ஆம் வீடு பாக்கியம் இல்லையா? அப்போ வேலை பாக்கியம் ரெண்டுமே ஒரு சேர இணைந்தது. அப்ப கடக லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா, அது கடக லக்கணத்துல வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருந்து குரு பகவான் 12ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் 12ல போயிட்டாரு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கான பலன் அடையவே முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? அந்த செயலுக்கான பலன் அடைய முடியாது. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இவங்க அடுத்தவங்களுக்கு செய்யற விஷயம் எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கும். நீங்க நிறைய பேர் இதை பார்ப்பீங்க. நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. கடக லக்கணம் 6, 9 கூடிய குரு 12ல போயிட்டாருன்னா
நீங்க செய்யற செயலுக்கான பலன் இருக்காது, ஆனா அடுத்தவங்களுக்கு நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா, அது சூப்பரா வரும். இது உண்மை. ஆனா இதுல ஒரு உள்சூச்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இப்படி நடக்கும்னா சில பேருக்கு அப்படி நடக்காது. யாருக்கு நடக்காது தெரியுங்களா? 12ஆம் இடத்துல என்ன நல்ல காரகத்துவம் இருக்குதுங்க? 12ஆம் இடத்துலயும் நல்ல காரகத்துவம் இருக்குல்ல. என்ன காரகத்துவம் இருக்கு? வெளிநாடு. அந்த ஆளு வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிப்பார். அப்ப அங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவரு பிறந்த ஊரை விட்டு நகரணும். அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே 12ஆம் இடமாய் இருந்தாலும் சரி, சரராசியாக இருந்தாலும் சரி, முதல்ல 400 கிலோமீட்டர் தாண்டி போகணும். பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தாண்டி போகணும், அல்லது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும், அல்லது அடுத்த கண்ட்ரிக்கு போகணும். அப்பதான் அந்த கடகலக்கணத்துக்கு வேலைக்கான பலன் வந்து கிடைக்கும். அப்ப முதல்ல பிறந்த கிழமை நல்லா இருக்குது, அதுதான் உங்களுடைய செயலுடைய ஆயுள். ஒரு செயலை செய்யறீங்கன்னா அந்த செயலுக்கான பலன் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்குதாங்கிறதா விஷயம். அப்ப என்ன பண்ணணுங்க? முதல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் பிறந்த நாளை பார்க்கணும். அது லக்ன ரீதியா சில விஷயத்தை பார்க்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா, மீன லக்னத்தில் மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மீன லக்னம் புதன்கிழமை நாள் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா புதன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா மீன லக்னத்துக்கு புதன் நல்லா இருக்கணுமா? மீன லக்னத்துக்கு புதன் நல்லா இருக்கணுமா? அவர் மீன லக்னத்துக்கு புதன் 3, 6, 8, 12 மறைஞ்சாதான் நல்ல. அது போய் 4, 7 கேந்திரங்களை வலுத்துதுன்னா பிரச்சனை தான். அவங்க செய்யறதுக்கான செயலுக்கான பலன் கிடைக்காது. அப்ப முதல்ல நாளுடைய நாயகன் நல்லா இருக்காரா? அப்ப முதல்ல இது சரியில்லைன்னா அடுத்த கேள்வி என்ன சொல்லுவாங்க? சார் பரிகாரம் சொல்லுங்க. ஜோதிடர் அப்படிங்கிறவர் பரிகாரத்தை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நான் உள்ளூர்லேயே இருக்கிறேன் சார், நான் என்ன சார் பண்றது? கடகலக்கணம் வியாழக்கிழமை பிறந்துட்டு எனக்கு 12ல குரு, நான் உள்ளூர்லேயே இருக்கிறேன், நான் என்ன பரிகாரம் பண்றது? சிம்பிள். பொதுவாக 9ஆம் இடம் தானே குரு. 9ஆம் இடம்னா என்னங்க? தானம் தர்மம். அதை அப்படியே கணக்கில் எடுத்துக்கோங்க. 6ஆம் இடம்னா என்னதுங்க? நோய். 6ஆம் இடம்னா நோய். 12ஆம் இடம்னா என்னங்க? பெட்டு. பெட்டு எங்க அதிகமா இருக்கும்? நோயும் பெட்டையும் கனெக்ட் பண்ணுங்க, எங்க வரும்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய நோயாளிகள். அந்த நோயாளிகளுக்கு வியாழக்கிழமை நாளில் அது எந்த ராசியில் உட்கார்ந்து இருக்குது? மிதுன ராசியில் இருக்குது. மிதுனம்ங்கிறது நம்முடைய கை. அப்ப நம்ம கையால அந்த நோயாளிகளுக்கு வியாழக்கிழமை நாள் என்ன பண்ணுங்க? சாப்பாடு கொடுங்க. ஏதோ ஒன்று, அதாவது வந்து சாப்பாடு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த படுக்கிற போர்வை தலகாணி வாங்கி கொடுக்கலாம், அல்லது காசு கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுங்க. அந்த பரிகாரத்தை செய்யத்தான் உங்களுக்கு செயலுக்கான பலனை நீங்க அடைவீங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்க பிறந்த கிழமை உங்களுக்கு தெரியுமில்ல. நாம உழைச்சி ஒரு விஷயத்தை செய்யறோம், அது நமக்கு கிடைக்குதா அடுத்தவங்களுக்கு போகுதான்னு தெரியணும் இல்லையா? அப்ப அதை முதல்ல பாருங்க. அப்போ நீங்க வந்து ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய நல்ல யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை நாம முதல்ல அனுபவிக்கிறதுக்கு வாரம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். வாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாரம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்குமா அடுத்தவங்களுக்கு போக போகுதா? அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வாரத்தை வச்சு தீர்மானிங்க. இது வாரம். அடுத்து போயிட்ட திதி. இந்த திதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சொல்லிடலாம். திதினா ஒன்றும் பயப்பட வேண்டாம். சூன்ய ராசி எதுன்னு பாருங்க, அதில் தான் சார் உங்களுக்கு ஆசையும், அதில் தான் உங்களுக்கு பிரச்சனையும். நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். திதி சூன்யம் அடைந்த ராசிகள் எதுவோ அது மேலே தான் ஆசையும் அதிகம், கடைசியில் அதில் தான் பிரச்சனையும் அதிகம். சரிங்களா? ஆசை அதிகம், பிரச்சனை அதிகம். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்களே ஓப்பனாக சொல்லுங்க. யாரு தேய்பிறை சப்தமியில பிறந்திருக்கீங்க? யாராச்சும் தேய்பிறை சப்தமியில பிறந்தவங்க இருக்கீங்களா? ஐயா கை தூக்குறார். யாரு? ஐயா கை தூக்குறாரு. தேய்பிறை சப்தமியில பிறந்துட்டா தனுசு ராசி சூனிய ராசி. தனுசு ராசி என்னங்க? சூனிய ராசி. அப்ப இந்த தனுசு அப்படிங்கிறது எதை சொல்லும்னா அதிர்ஷ்டத்தை சொல்லும். 9ஆம் இடம்னா என்னங்க? அதிர்ஷ்டம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் என்னங்க? 9ஆம் இடம் அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி அவங்க காத்திருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் வரவே வராது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல
அப்போ ஐயா தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தேய்பிரை சப்தமின்னாங்க. இந்த தேய்பிரை சப்தம் இன்னொரு சூத்திரமும் இருக்குது. 9ஆம் இடம்னா என்னங்க, அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, அப்பாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்பா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கி இருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அப்பா மேலே பாசதியும் அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கியிருப்பாங்க. ஆனால் அப்பாவுடைய அன்பு முழுமையாக கிடைச்சுன்னா கிடைச்சிருக்காது. அப்போ ஒன்று அப்பா நினைச்சு அந்த உயிர்காரத்துலும் வர வேண்டிய அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது. இல்லைன்னா அவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பக்கத்தில் வந்து தட்டி போயிடும். நடந்துச்சாங்க ஐயா? ஐயா சொன்னா இது உண்மை, இல்லைன்னா பொய். உண்மை சொல்லுங்க, இது உண்மை. இதை யாராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஐயா யார் செய்யா சொன்னீங்க சப்தமி திதி, தேய்பிரை சப்தமி திதி? யாரோ கை தூக்குனீங்களே. யார் கை தூக்குனதுங்க? தேய்பிரை சப்தமி திதி யார் தூக்குனது தெரியல. ஐயா நீங்க தேய்பிரை சப்தமி திதியாங்கய்யா, சொல்லுங்கய்யா. நான் சொன்னதுல ஏதாச்சும் நடந்திருக்குதா இல்லையா? நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க, தப்பே கிடையாது. நீ ஜோதிடத்தை நிரூபிக்காம ஜோதிடம் இல்லாது சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா? கிடைக்கல. அதிர்ஷ்டம் வருதுங்களா? இனிமேல் வந்தா தான். அவருக்கு ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 55 வயசு, 50-55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதிர்ஷ்டமே வரல. அப்போ திதிசூன்யம் அடைந்த ராசிகள் ஒரு விஷயத்து மேல அதிகமான ஆர்வத்தை கொடுக்குது, ஆனா அதை அடைய விட மாட்டேங்குது. உண்மையா பொய்யான்னு உங்க ஜாத்தியை ஆய்வு பண்ணி பார்த்துக்குங்க. சரி சார், இப்போ அடுத்த ஒன்று சொல்றேன். இது நம்மளால ஆணித்தரமா சொல்றேன், இது உண்மையால நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் வளர்பிறை தேய்பிரை சஷ்டியில பிறந்துட்டார். இங்க தேய்பிரை சஷ்டியில பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? தேய்பிரை சஷ்டி சொன்னாலும் பயப்படுவீங்க, அதான் இருக்காங்க. தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது சிம்ம ராசி, திதி சூன்ய ராசி. தேய்பிரை சஷ்டிக்கு எது திதி சூன்யங்க? சிம்மம் சூன்யம். சிம்மத்தில் என்ன இருக்குதுங்க? குழந்தை இருக்குது. சிம்மத்தில் என்ன இருக்குதுங்க? குழந்தை இருக்குது. அடுத்து சிம்மத்தில் ஒரு மனிதனுடைய பிளான் இருக்கு, எண்ணங்கள். ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் திட்டங்களும் எதில் இருக்குதுங்க? சிம்மத்தில். கற்பனை வளங்களும் சிம்மத்தில் தான் இருக்கும். அப்போ அவங்க நிறைய வாழ்க்கையில் நிறைய கற்பனை கண்டு வச்சிருப்பாங்க. எப்படிங்க? அப்படி ஆகும் இப்படின்னு கற்பனை எண்ணங்கள் மிகுந்து இருக்கும். நிறைய பிளான் எல்லாம் வாழ்க்கையில் போட்டு போட்டு பார்த்துருப்பாங்க. அந்த கற்பனை அப்படிங்கிறது கற்பனையாகவே போயிருக்கும். அல்லது அவங்க போட்ட பிளான்ல ஒன்று முதலே ஸ்டாப் ஆகிருக்கும், இல்லை கிட்ட போய் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களும், அல்லது குழந்தை விஷயங்கள் அவங்க நினைச்ச மாதிரி குழந்தை வரலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். உயிர்காரகத்துவம் அல்லது பொருள்காரகத்துவத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், இருந்துகிட்டு இருக்கும். இது உண்மையா பொய்யான்னு அவங்க சொன்னா தேர்ந்தெடுக்கலாம். நீங்க ஓப்பனாவே சொல்லலாம், நான் பொய் இல்லை தப்பு சார்னா தப்புன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் புதுசால ஒன்று இது பண்ண போறதில்லை, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். உண்மைதான் சார், அவங்க தான் உண்மைன்னு சொல்றாங்க. எந்த எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க வேலைக்கு போகணும் பிளான் போட்டு போறீங்க, ஆனால் போக முடியல. வேறங்க முடியல. எந்த அதாவது பண்ணிட்டு பாதியில் போய் நிப்பாட்டிட்டீங்களா? பண்ணிட்டு பாதியில் போய் நிப்பாட்டிட்டீங்க. அப்போ எந்த ஒரு பிளான் போட்டு போனாலும் பாதியிலே அது என்ன ஆகிடும்? நின்று போயிடும். அந்த மாதிரி என்னங்க முடியல. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க முடியாது. இது தேய்பிரை சஷ்டிக்கான பலன். குழந்தைகளுக்கு என்ன குழந்தை கிடைச்சதுங்க? 11 11 குழந்தைகள் நீங்கள் நினைச்ச மாதிரி வந்துட்டாங்களா? நீங்க நினைச்ச மாதிரி. அப்போ உங்களுடைய இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுடைய பொருள் அடிபட்டு போச்சு. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. பசங்களுக்காச்சும் நீ நடக்கிறத பார்க்கும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு முறையாச்சும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கணும். போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம்னா அந்த தோஷம் அது எப்போ போகணும்? வளர்பிறை சஷ்டியில் போகணும். இப்படி நீங்கள் ஒரே விஷயம் தான் சார்,
திதிசூனிய ராசியில சூப்பரா ஜெயிக்கலாம். இப்போ ஒருத்தர் உதாரணமா இன்னொரு உதாரணம் ஜாதகம் சொல்றேன். ஒருத்தர் தேய்பிறை பிரதமையில பிறந்திருக்காங்க. தேய்பிறை பிரதமையில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேய்பிறை பிரதமையில பிறந்தவங்களுக்கு எது சூன்யம்னா மகரம் சூன்யம். தேய்பிறை பிரதமையில் யாராச்சும் பிறந்திருக்கீங்களா? பரவாயில்ல, கை தூக்குங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. தேய்பிறை பிரதமை. சரி, வளர்பிறை பிரதமை அது இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லணும், மக்களுக்கு இது உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, வளர்பிறை திரையோதசி. வளர்பிறை திரையோதசி இல்ல, வேண்டாம், வளர்பிறை சதுர்த்தி. இதுலயாச்சும் இருப்பீங்க இல்லையா? ம் ம் நீங்க வளர்பிறை சதுர்த்தியா தேய்பிறை சதுர்த்தியா? அப்படியா? சூரியனும் சந்திரனும் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வளர்பிறையா தேய்பிறையா தெரிஞ்சு போயிடுது. சரி, அப்பனா அது தேய்பிறை தான். சரிங்களா? சூரியனுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு தேய்பிறை சதுர்த்தி திதி. இப்போ தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சேவிக்க நினச்சிருப்பாங்க. எப்படிங்க? வாழ்க்கையில் நிறைய சம்பாரித்து நம்ம நிறைய காசை சேவ் பண்ணணும், சம்பாரிச்ச காசை மிச்சப்படுத்தி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஒன்று, நிறைய அபிலாசைகள் இருக்கும். அபிலாசைகள் என்னங்க? நிறைய ஆசை, அதை பண்ணணும் இதை பண்ணணும். அவங்க வாழ்க்கையில் சம்பாரிச்ச பணத்தை சேமிக்க முடியாது, இல்லைன்னா அவங்க அபிலாசைகள் எதுவுமே நிறைவேறாது. அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை நிறைவேற்றவே முடியாது. நடக்குதா இல்லையா? அவ்வளோதான். சரிங்க 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 வாங்க. சரி வாங்க, பாட்டு வாங்க. அப்போ இதில் என்னன்னா, அது அப்படித்தான், அந்த அபிலாசைகள் எதுவுமே பூர்த்தி ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போனால் தான் திதிசூனி நிவர்த்தி ஆகும். ஆனால் நீங்கள் போயிட்டு பாருங்களேன், திதிசூனியம் அடைந்தீங்க, தன்னுடைய திதி தேவதை கோயிலுக்கு போயிட்டு பாருங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அப்போ முதல்ல திதிசூனியத்தை பார்க்கணும். அப்போ அந்த திதிசூனியத்துடைய அதிபதி திசை நடக்குதான்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ முதல்ல திதிசூனியத்தை தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ண முடியாது. ரிஷபம் சூன்யமானவங்க எவ்வளோதான் காசு சம்பாரிச்சாலும் அவங்க கை ஓட்ட கை அடித்து சொல்லுங்க. ரிஷப சூன்யமானவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஓட்ட கைமாங்களே, கையில் இருக்கிறது காசு எவ்வளோ வந்தாலும் போய்கிட்டே இருக்கும். அல்லது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாகி பிரிஞ்சு போயிடும். வளர்பிறை செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு முகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரும், முகத்தில் அடிபடும், முகத்தில் தழும்பு வரும். இதெல்லாம் வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். அப்போ வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தா பிள்ளையார்பட்டி போய் முறையான அபிஷேகம் பண்ணா சரியாயிடும். அது எந்த அளவுக்கு இல்லையோ அந்த விஷயம் அந்த நிவர்த்தி பண்ணோன்னே கிடைக்கும். என்னங்க நீங்க என்ன பத்தி திதிங்க? தேய்பிறை சதுர்த்திக்கு என்ன கோவில் தெரியலையா? கஞ்சனூர். கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவில். ஆஹா, அதுக்கு போய் கரெக்டான அந்த திதியில போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அபிலாசைகள் பூர்த்தி ஆகும். காசு சேமிக்கலாம். உங்க வாழ்க்கை இது வரைக்கும் சேமிப்பே ஒண்ணு இருந்திருக்காது, இருக்காது, அவ்வளவுதான். அப்போ சார், அப்ப சேமிப்பே உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு இருக்குது வரும். அப்ப சேமிப்புன்னு இருந்தா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா தானே வருமானமே வரும். அப்ப சேமிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி வருமானம் வரும்? வருமானம் வந்தா தான் நம்ம சேமிச்சிருவோமே. அப்போ நம்ம இதுல தான் விஷயம் இருக்குதுங்க. அப்ப திதிசூனிய ராசிகள் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. ஏன்னா எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் திதிசூனிய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நல்லது நடந்துச்சுங்க சார் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துலையும் திசா புத்தி வேலை செஞ்சிருக்கணும். நல்ல புத்தி ரன்னிங்கில் வரும்போது அது நல்ல முறையில் வேலை செய்யும், அவ்வளோதான். சரி, அப்போ திதியை பற்றி பேசுகிற நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கெல்லாம் தனித்தனி டாபிக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பேசுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். இந்த நட்சத்திர பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னங்க? நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை எப்போ எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும்.
நட்சத்திரத்தை எப்பொழுது எங்கே பயன்படுத்த வேண்டும்? நட்சத்திரத்தை எப்ப சார் பயன்படுத்துவோம்? ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற திசா புத்தியில் தான் பயன்படுத்தணும். அப்பதான் பயன்படும். ஒரு கிரக திசை நடத்துதுன்னா அந்த திசையுடைய பலனை எப்படி தீர்மானிப்பீங்க? ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையுடைய பலனை எப்படி தீர்மானிப்பீங்க? முதல்ல அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அப்ப அந்த நட்சத்திர கிரகம் நல்லா இருக்குதா கெட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். இதை வச்சு தான் ஒரு கிரகம் ஒரு திசை நடத்துகின்ற பொழுது நமக்கு நல்லதை செய்கின்றதா அல்லது கெட்டதை செய்ய போகின்றதா என்பதை தீர்மானிக்க முடியும். சரிங்களா? இப்ப உதாரணமா சொல்ற சதய நட்சத்திர அவிட்ட நட்சத்திரக்காரங்க யாராச்சும் இருக்கீங்களா? அவிட்ட யாரும் இல்லை. சரி, அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் தான் சதயம். அவிட்டத்துக்கு 6வது நட்சத்திரம் என்னங்க? அவிட்டத்துக்கு 6வது நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாராச்சும் இருக்கீங்களா? சரி, அவங்களே கை தூக்கிட்டாங்க. அவங்க ஜாதகத்தில் ஒரு திசா புத்தி நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் தெரியுமா? திசா புத்தி தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியுங்க தான் சொல்லணும். அஸ்வினி யாரும் இல்லை. சரி, அஸ்வினிக்கு அப்புறம் 8வது நட்சத்திரம் கார்த்திகையில் யாராச்சும் இருக்கீங்களா? இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு சாதகமாகவே பார்ப்போம், ஏன் மாற்றி பார்க்கணும்? யாராச்சும் கார்த்திகையில் இருக்கீங்களா? இல்லை. சரி, அதையே விட்டுருவோம். சொல்லுங்கய்யா, நீங்க கார்த்திகை நட்சத்திரமா? ஓகே. இப்போ ஐயா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு போடுவோம். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜோதிடத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் அது ஜோதிடமே இல்லை. சரிங்க ஐயா, உங்க திசா புத்தி தெரியுமாங்கய்யா? ஐயாவுக்கு தெரியும். இப்போ வந்து திசையை விட்டுருங்கய்யா, புத்தியை மட்டும் கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த புத்தி இப்போ அவங்களுக்கு நடக்கிற புத்தி அவங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். ஐயா, உங்களுக்கு என்ன லக்னம், என்ன புத்தி, என்ன கிரகம், எந்த அந்த கிரகம் எங்க இருக்கு? கன்னி லக்னம், குரு. சரி, புத்தி சொல்லுங்க. இப்ப சந்திர புத்தி, இந்த புத்திக்கான பலனை மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப இந்த சந்திர புத்தி தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சுங்க உங்களுக்கு? 2 மாசம் இருக்கும். சரி, ஓகே. அப்ப சந்திரன் முதல்ல எங்க இருக்கார்? அவங்க லக்கணம் கன்னியா லக்கணம், அவங்களுக்கு சந்திர புத்தி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச் பண்ணுங்க, பலன் எப்படிங்கிறத நான் சொல்றேன். சந்திரன் எங்க சார் இருக்காங்க? மேஷத்துல. என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க? கார்த்திகை 1. சரி, இப்போ நாம இங்க ஒரு முடிவுக்கு வர்றோம். அவங்களுக்கு வந்து சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்குது, கார்த்திகை 1ல இருக்குது. அப்ப ஜோதிடத்தை இங்க இன்னொரு முறை பார்க்கணும். கார்த்திகை 1 அப்படிங்கிறது புஷ்கர நவாம்ச பாதம். எப்படி பாருங்க, கார்த்திகை 1ங்கிறது புஷ்கர நவாம்ச பாதம். புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கிரகம் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எங்க இருந்தாலும் தோஷம் இல்லை. சூரியன் தானுங்க. அப்ப இந்த சந்திரனை இயக்கிறது யாருங்க? சூரியன் தான் இயக்கிறார் இல்லையா? அதை இயக்க கிரகம் யாரு? சூரியன். சூரியன் 12 ராசியில் எந்த ராசியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னா டிஎன்ஏக்குள்ள போகணும். டிஎன்ஏ கிரகம் யாரு? கார்த்திகை நட்சத்திரம். எந்த கிரகத்தின் டிஎன்ஏ? செவ்வாயுடைய டிஎன்ஏ. அப்ப இந்த ஜாதகர் இந்த புத்தியில அவர் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் செவ்வாயை நோக்கியதாக இருக்கும். செவ்வாய் லக்னத்துக்கு யாருங்க? 3 8 அப்ப 3 8னா என்னது? 8ஆம் இடம் சார்ந்ததுன்னா என்னங்க? ஜோதிடமே 8ஆம் இடம் தான். என்னங்க? 8ஆம் இடம் ஜோதிடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அசையா சொத்துக்களுடைய டாக்குமெண்ட், உயில் சொத்து, இதெல்லாமே வருது. அப்போ அவங்களுக்கு வந்து இப்ப இந்த சந்திர புத்தி வந்தது உடனேயே 8ஆம் இடத்தை நோக்கி ஐயா வந்து அதிகமா நகருவாரு. 8ஆம் இடம் என்னங்க? ஜோதிடத்தின் மீது ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் ஓடும். 8ஆம் இடங்கிறது அசையா சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸ். ஏதாச்சும் சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸை பேர் மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகம் இந்த புத்தியில செய்யும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 2ல எந்த விஷயம் இப்பதான் 2 மாசம் ஆயிருக்குது, எதுல ஆர்வம் வந்திருக்கு உங்களுக்கு? எதுல ஆர்வம் வந்திருக்கு உங்களுக்கு? ஜோதிடம் தான். அப்ப இந்த முழுக்க இந்த ஜோதிடத்தில் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னு சொல்லிட்டு கார்த்திகை 1 புஷ்கர நவாம்சம். அப்ப இந்த புத்தியில ஜோதிடத்து மேல அதிகமான ஆர்வம். ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்பதான் ஜஸ்ட் படிக்கிறீங்களா? பாக்குறீங்க. இப்ப இந்த சந்திர புத்தியில ஜோதிடத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு 8ஆம் இடம் ஜோதிடத்தின் மூலமா ஒரு நல்ல ஒரு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு உயர்த்தி காட்டுறதுக்கு வரப்போறாருன்னு அர்த்தம். இப்ப இந்த 2 மாசத்துல ஏதாச்சும் ஜோதிடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உயர்வு கிடைச்சிச்சா? வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாண்ட வந்ததை விட இப்ப ஜாஸ்தியா வராங்களா கம்மியா வராங்களா? அதுதான் கேள்வி. எப்பவும் போல வந்துட்டு அப்ப உங்களுக்கு இன்னும் அதிகமா வரும்.
ஆனா இங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அப்ப அவங்களுக்கு ஜோதிடத்தால பலன் கிடைக்குது, அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த பலனை ஒரே ஒரு விஷயம் தான் தடை பண்ணும். என்ன விஷயம் தடை பண்ணும்? ஒரு கிரகம் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்து விட்டால் அந்த கிரகத்தினுடைய பலனை ஒரே ஒரு கிரகம் தான் தடை செய்யும். அது என்ன கிரகம்? ஜாதகத்தில் முடக்கு கிரகம். சரிங்களா? உங்களுக்கு முடக்கு கிரகம் எதுன்னு தெரியணும். அப்ப உங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் தெரியுங்களா? சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு சனி பகவான் தான் முடக்கு தோஷத்தை உண்டு பண்றவரு. அப்ப சனி பகவான் எங்க இருக்காரு? உங்களுக்கு சனி பகவான் 8ல. அப்ப யாரு கூட சேர்த்து நிக்கிறாரு? போச்சா? அப்ப உங்க ஜாதகத்துல முடக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். அப்ப உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடம் தான் முடக்கு. நீங்க இங்கேயே இருக்கீங்க சார், நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. சொல்ற பலன் நீங்க இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்து சொல்லுங்க, எனக்கு நல்லது நடந்தா கெட்டது நடந்தான்னு சொல்லுங்க. நீங்க உங்க ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? அஸ்வினியில் இருக்கிறார். அப்போ வர்ற சித்திரை மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலுக்கு போய் முடிஞ்சா அபிஷேகம், அந்த கோவில் அபிஷேகம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கேட்பாங்க. இருந்தாலும் முடிஞ்சால் அபிஷேகம் அர்ச்சனை அந்த கோவிலில் போய் ஒரு 21 தீபம் போட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 பேருக்கு சாப்பாடு அன்னதானமாக வழங்கிட்டு வாங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு ஜோதிடத்துல மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க. இவ்வளவுதான் சார் ஜோதிடம். அவங்களே 6 மாசம் கழிச்சு வந்து இங்கே பலன் சொல்லட்டும். அந்த 6 மாசத்துல எப்போ ரொம்ப ஹைலைட்டா இருப்பாரு அப்படிங்கிறத அந்தரம் சுட்டி காட்டும். இப்போ உங்களுக்கு அந்தரம்னு ஒன்று ஓடுது இல்லையா? அந்த அந்தரம் நம்ம கணக்கு போடும்போது எந்த அந்தரம்னு பார்க்கணும். அந்த அந்தரத்துல அந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அதிகமான பணம் வரும். சரிங்களா? நீங்க பண்ணுங்க. இதே கருத்தரங்கம் மாசம் இங்கேயே தான் நடக்கும். நீங்க தைரியமா சொல்லுங்க, சார் நான் பண்ணுனேன், 6 மாசத்துல எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்குது, மிகப்பெரிய கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நான் நல்ல உயர்வுக்கு வந்திருக்காங்க. ஒரு விஷயத்த உங்க வாயாலேயே சொல்லுவீங்க. ஏன்னா புஷ்கர நவாம்சத்து மேல எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை உண்டு. புஷ்கர நவாம்சம் அவ்வளவு பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். ஆனால் முடக்கை நிவர்த்தி செய்து இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நட்சத்திர கிரகம். ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்திலிருந்து திசா புத்தி நடத்துதோ முதல்ல அந்த கிரகம் நல்லா இருக்கணும். புஷ்கர நவாம்சத்துல தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்காக மற்ற எல்லா இதுக்கும் எல்லா ஜாதகத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு புஷ்கர நவாம்சம் இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இப்ப ஜோதிடத்தை நட்சத்திர கிரகத்தை பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ எனர்ஜி வாங்கியிருக்கு. இங்க இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. முதல்ல டிஎன்ஏ தெரிஞ்சிருக்கணும். ஒரு பலன் நடக்க போகுது அப்படின்னு, நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுதுங்கிறத உங்களுடைய நட்சத்திர கிரகம் முடிவு பண்ணும். ஆனா அது எது மூலமா நடக்க போகுது, நல்லது எது மூலமா நடக்க போகுது, கெட்டது எந்த விஷயத்து மூலமா நடக்க போகுதுங்கிறத டிஎன்ஏ தான் முடிவு பண்ணும். டிஎன்ஏ ஜோதிடத்தில் போய் முதல்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய கர்மபதி வாங்கியிருக்குன்னு பாருங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கு பரிகாரம் சொல்ல முடியும். இது உண்மை. இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கை கண்டிப்பா வெல்வீங்க. இது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, பல ஜாதகங்களை ஆய்வு செஞ்சுதான் இந்த பதில் உங்களுக்கு சொல்றோம். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, 1-2 விஷயமெல்லாம் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது உங்க ஜாதகத்தில் குறைஞ்ச பாகையில் இருக்கிற கிரகம் எது, உயர்வான பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாருங்க. அது தெரியும் இல்லைங்க? ஒரு ஜாதகத்தில் குறைஞ்ச பாகை 30 டிகிரியில், இந்த 1 டிகிரி 2 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்து எந்த கிரகம் இருக்கு ரொம்ப கம்மியான டிகிரியில் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குன்னு பாருங்க. அந்த புத்தியில் நீங்க என்ன சொல்லுவாங்க, என்னதான் கடுமையாக உழைச்சாலும் அந்த புத்தியில் நல்லது நடக்கிறது கஷ்டம், ரொம்ப சிரமப்படுவீங்க. அதிக பாகை இருக்கக்கூடிய கிரகத்தை நீங்க இயக்கும் போது வெற்றி பெறுவீங்க. ஆனா அப்படி நீங்க ஒரேடியா இயக்கி ஜெயிக்க முடியாது. இதுல இன்னொரு சூச்சம் இருக்குது. என்ன சூச்சமுங்க? குறைஞ்ச பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு சோதனையை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு ஜாதக ரீதியா லக்ன ரீதியா சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா
மறைவு இல்லாம சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்க வச்சிரும். அப்போ ஒரு கிரகம் குறைஞ்ச பாகையில் இருந்து லக்கணத்துக்கு 6 8 12 போய் மறைஞ்சா ரொம்ப மோசமான தோஷத்தை கொடுத்துரும். ரொம்ப போட்டு அவங்கள அடிச்சு விட்டுட்டு போயிடும். நீங்க யாராச்சும் ஒருத்தர் தைரியமா சொல்லுங்க, எனக்கு குறைந்த பாகையில் இந்த கிரகம் இருக்கு சார், எனக்கு இந்த புத்தி நடக்குது சார், யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. பயப்படுத்துறதுக்காக சொல்ல, பரிகாரம் சொல்றதுக்காக சொல்றேன். யாருக்காச்சும் இருக்குதுங்களா? உங்க ஜாதகத்துல குறைந்த பாகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க சார், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, தப்பே கிடையாது. உங்க ஜாதகத்துல குறைந்த பாகையில என்ன கிரகம் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதான் 30 டிகிரி 60 டிகிரினா 30 அடுத்து 31 32 அப்படி பார்த்துக்கணும். அதாவது நான் சொல்றது ஒரு ராசி கட்டத்துக்குள்ள குறைஞ்ச பாகையில எந்த கிரகம் இருக்குது ஆய்வு பண்ணி பாருங்க. ஒரு ஜாதகத்துல குறைஞ்ச பாகையில ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசா புத்தி வந்து அந்த கிரகமும் கெட்டு போயிடுச்சுன்னா, நான் சொல்றது கிரகமும் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த புத்தி மாதிரி சோதனையான புத்தி உங்களுக்கு வேற எதுவும் இருக்காது. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அதிக பாகையில எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை இயக்குனீங்கன்னா நீங்க வாழ்க்கையில 100% ஜெயிச்சிடுவீங்க. அதை எப்படி இயக்கிறதுன்னு தான் விஷயம். அப்ப அதிக பாகையில் இருக்கிற கிரகத்தை இயக்குனா ஜெயிச்சிடலாம். இப்ப நான் உதாரணம் ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஒருத்தர் வந்து விருச்சிக லக்னம் 8ல குரு அதிக பாகையில் இருக்கிறார். அப்ப குரு நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரா? அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 2 5 கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதிக டிகிரியில் இருக்கிறார். அந்த மிதுன ராசிக்குள்ள ஒரு 28 29 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னு அர்த்தம்? பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா பலமான கிரகம் அவருக்கு வெற்றியை கொடுத்துருமா? முதல்ல கிரகம் கெட்டு போச்சு, அதிக பாகையில் இருக்கிற அந்த கிரகம் வெற்றியை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியணும். அப்ப இந்த குரு யாரு? விருச்சிக லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். 2 5 உடையவன் போய் 8ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 5 8 சம்பந்தமான தொழில் பண்ணுனா ஜெயிக்கலாம். 2 5 8 தொழில் என்னது? ஜோதிடம். அப்ப அவர் அதிக பாகையில் ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார்னா அவர் ஜோதிடராக இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, பயங்கர வருமானம் வர ஆரம்பிச்சிரும். சரி சார், எல்லாராலும் ஜோதிடராக இருக்க முடியுமா? ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 500 பேர் இருந்தா அதுல ஒரு 4 பேர் தான் ஜோசியரா இருப்பாங்க. அப்ப எல்லாருமே ஜோதிடரா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அதிக டிகிரி பாகையுடைய நன்மையை பெறுவதற்கு 2ஆம் அதிபதி யாரு? குரு. 2ஆம் இடம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சரிங்களா? 5ஆம் இடம்னா குழந்தைக, 5ஆம் இடம்னா குழந்தைக. 8ஆம் இடம்னா வறுமை ஏழ்மை. அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை படிப்பு. 2ஆம் இடம்னா என்னங்க? ஆரம்ப நிலை படிப்பு. அப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு படிக்கிற மாணவர் மாணவிகள் எடுத்துக்கோ. 5ஆம் இடம் குழந்தை வந்துருதா? அப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு 8ஆம் இடம் வறுமை. 8ஆம் இடம் என்னன்னா எந்த ராசிங்க? மிதுன ராசி. மிதுனம்னா என்னது? புதன். இப்போ புதன்னா என்னது? பேனா பேப்பர் நோட்டு புத்தகம். அப்போ படிக்கிற பசங்களுக்கு அதே வியாழக்கிழமை நாளில் பேனா பேப்பர் நோட்டு புத்தகத்தை தொடர்ச்சியாக வாங்கி கொடுத்துட்டே வாங்க. அதிக பாகை கிரகம் உங்களை இயக்கி உங்களுடைய வாழ்வை உயர்த்தும். பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஜோதிடம் சொல்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. என்னங்க? எளிதான விஷயம் கிடையாது. அதை முறையாக நம்ம தெரிஞ்சுக்கணும், முறையான வழியில பின்பற்றணும். அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது அவ்வளவு துல்லியமாக வேலை செய்யக்கூடியது. அடுத்து என்னதுங்க? யோகம். அப்ப யோகத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு மனிதனுக்கு யோகம்னா என்னதுங்க? அதிர்ஷ்டம். ஒரு மனுஷனுக்கு லக்கு வேணுமா வேண்டாமா? லக்கு இருந்தா தானே நமக்கு ஒரு செயலை செஞ்சா லக்கு இருந்தா தான் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். லக்கு இல்லாம எப்படி நமக்கு அதிர்ஷ்டம் வரும்? இப்போ ஒரு உதாரணமா சொல்றேங்க. ஏதாச்சும் ஒரு நாம யோகம் எடுத்துங்க. ஒருத்தர் பிரீதி நாம யோகத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிரீத்தி நாம யோகத்துக்கு யோகி நட்சத்திரமா என்ன வரும்? ஆயில்யம் வரும். பிரீத்திக்கு என்ன வரும்? ஆயில்யம் வரும். ஆயில்யத்துக்கு அதிபதி யாரு? புதன். அப்ப புதன் தான் அவருக்கு யோகி. அப்ப அவர் ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா அந்த யோகியை பிடிச்சா அவர் ஜெயிச்சிருவாரு. இப்போ உதாரணமா ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க? ரிஷப லக்னத்துல அவர் பிரீத்தி நாம யோகத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதன் யாருங்க யோகி? புதன். அப்ப புதன் ரிஷப லக்னத்துக்கு யாரு? 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்ப 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு உண்டான புதன்
லக்னத்துல திக்பலத்தோட இருக்கிறாருன்னு வச்சுக்க, லக்னத்துல புதன் திக்பலம் தானே, திக்பலத்தோட இருக்கிறாரு அப்படின்னா, ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, திக்பலம் ஆகும் போது வக்ரம் அடைஞ்சிடக்கூடாது. ஒரு கிரகம் திக்பலத்தில் இருக்கும்போது வக்ரமாச்சுன்னா பலன் போச்சு. அப்ப லக்னத்துல புதன் திக்பலத்தோட இருக்கிறாருன்னா ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க சார். அவங்க மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அது வந்து புதனுடைய ஸ்தலம். சரிங்களா? இது ஒரு சூழ்நிலை. இப்ப அதே 2-5 கூடிய புதன் போய் 6ல் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? கடனும் வைத்திய செலவும் தான் மிச்சமாகும். அதுலேயே விஷயம் இருக்கு. அப்ப புதன் நல்லா இருந்தா ஒரு பலன், கெட்டு போனா ஒரு பலன். அப்ப யோகத்தை நாம எப்படி அடையிறது? 2ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் அதானுங்க. ரிஷப லக்னத்துக்கு 2-5 கூடியவன் தானே புதன். அவர் 6ல் இருந்தா என்ன பரிகாரம்? 2ஆம் இடம் சாப்பாடு பணம், 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் மனசு, 6ஆம் இடம் நோய் ஆஸ்பத்திரி மருத்துவ செலவு. 5ஆம் இடம்னா கர்ப்பிணி பெண்கள் வருவாங்களா? 6ஆம் இடங்கிறது மருத்துவமனை போகுதா? அப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் அவங்களுக்கு தேவையான தன உதவி செஞ்சா யோகம் வந்துகிட்டே இருக்கும். 5ஆம் இடம் கர்ப்பம் தானுங்க, 5ஆம் இடம் கர்ப்பம், 6ஆம் இடம் ஹாஸ்பிட்டலு நோய். அப்ப 6ஆம் இடம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அவங்க கர்ப்பிணி பெண்களை தேடி தேடி அவங்களுக்கு தன உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யோகம் வரும். அப்போ எளிமை ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை. ஆனா ரொம்ப நுட்பமா பார்க்கணும். கொஞ்சம் அந்த இடத்துல ஏமாந்துட்டோம் அப்படின்னா போச்சு, நல்ல பலன் அப்படியே பேக் அடிச்சிரும். இப்போ அதே மாதிரி ஜென்ரலா எடுத்துக்கோங்க, ஒரு கிரகம் உச்சமடையும் போது வக்ரமாச்சுன்னா நீச பலனை கொடுத்துரும். அதை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுங்க? ஒரு கிரகம் உச்சமடையும் போது வக்ரமாச்சுன்னா நீச பலனை கொடுக்கும். இதுதானே ஜோதிட விதி, இதானே சார் ஜோதிட வரி. ஒரு கிரகம் உச்சமாகும் போது வக்ர நிலை அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நீச பலனை கொடுக்கும். இப்போ நாம பொதுவாக ஜோதிடம் பார்க்குறீங்க, மேஷ லக்னம் 4ல் குரு உச்சம். அவங்களுக்கு குரு எப்போ வேலை செய்வார்? குரு திசை நடக்கும்போது குரு அதிகமாக வேலை பார்ப்பாரா? குருவுடைய நட்சத்திரத்துக்கு கிரக திசை நடத்தும்போது குரு வேலை பார்ப்பாரா? ஒரு கிரகம் எப்போ இயங்கும்? நட்சத்திரத்தில் தான் இயங்கும். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் குரு இயங்குவார். அப்போ குரு 4ல் உச்சம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பலன்னு சொல்லுவீங்க? 9ஆம் அதிபதி 4ல் உச்சம், உங்களுக்கு புண்ணியம் எல்லாம் சூப்பராக கிடைக்கும்னு சொல்லிடுவீங்க. ஆனா அந்த குரு வக்கரமா இருந்தாருன்னா பூரா அதிர்ஷ்டமும் போயிடும். ஒரே பாவகம் தான், 4ல் குரு உச்சம், ஜஸ்ட் வக்கரமாச்சுன்னா அந்த பலன் பூரா போயிடும். அப்ப ஜோதிடத்தை எப்படி பார்க்கணுங்க? ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஒரு பலன் சொல்றது அவரை எளிமையான விஷயம் இல்லை, அதை விட பரிகாரம் சொல்றது ஒரு எளிமையான விஷயம் இல்லை. பரிகாரத்தை பாவங்களை கனெக்ட் பண்ணி தான் பரிகாரம் சொல்லணும். அதே மாதிரி ஜோதிடத்தில் அவயோகின்னு ஒருத்தர் இருக்காரு. அவயோகி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? தோஷத்தை கொடுப்பாரு. அந்த அவயோகிக்கான விஷயங்களை பற்றி நாம இன்னொரு மீட்டிங்கில் பேசுவோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் அடுத்தடுத்த கருத்தரங்குகளை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசி அதற்கான தெளிவான முடிவு கொடுக்கலாம். அடுத்த வந்து கரணம் இருக்கிறதுலையே கரணம் தான் ரொம்ப வலிமை. எப்படிங்க? இருக்கிறதுலையே கரணம் தான் வலிமை. ஏன்னா சனிக்கு தான் கரணத்தை கொடுத்துருக்குறாங்க. சனி பகவான் மாதிரி கரணம். அப்ப கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி கரணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப கரணத்தை தெரியணும். அப்ப கரணத்தை தெரிஞ்சு நீ கரணநாதன் கோயிலுக்கு போனா எல்லாருக்குமே எல்லாரும் நல்லது நடந்துருதா? யூடியூப்ல பேசுறாங்க, சார் நான் வந்து பவகாரத்தில் பிறந்துட்டேன் சார், எனக்கு எல்லாம் சிங்க பொம்மை வச்சுக்க சொல்லிட்டாங்க சார். எப்படிங்க? சிங்க பொம்மை வச்சுக்க சொல்லிட்டாங்க. பவகாரணத்துக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு மிதுன லக்னம் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் யாருங்க? 6ஆம் அதிபதி. அவர் எங்க இருப்பாரு? 4ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய பர்சன் வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்கு பார்த்து கரணத்தை வீடியோ பார்த்துட்டு நான் கரணத்துக்காக வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அங்கே செவ்வாய் இயங்கும். நரசிம்மர் கோயிலுக்கு போய்டும், என்ன இயங்கும்? செவ்வாய் இயங்கும். நீங்கள் அங்கே போனோன்னையுமே இடம் வீடு எல்லாம் கடனுக்கு போயிடும். இடம் வீட்டு எல்லாம் கடனுக்காக விற்பீங்க. ஏகப்பட்ட கடன் உடல்நல பிரச்சனையெல்லாம் வந்துடும். இப்போ கரணக்காதர் கோவிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை. என்னங்க? அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்து போகணும். கிரகம் மோசமாக இருந்துச்சுன்னா முடிவு மோசமாயிடும். அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா தான் கரணம் வந்து இயங்கும். இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க,
ஒருத்தர் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கரணநாதன் யாரா வருவாங்க? குருவா வருவாங்க. அவன் ஒரு உதாரணமா மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. சதுஸ்பாத கரணம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா குரு பகவான் லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சு நீசமாயிட்டார்னா நல்ல பலனை கொடுப்பாரா கெட்ட பலனை கொடுப்பாரா? மிதுன லக்னத்துக்கு குரு நீசமாயி 8ல் மறையிறது நல்ல பலனா கெட்ட பலனா? நல்ல பலன் தான். ஏன்னா லக்னத்துக்கு 7க்கும் 10 கூடிய பாவி 8ல் மறையிறது நல்லது. அப்போ ஒருத்தர் மிதுன லக்னம் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா அந்த கர்ண அதிபதியை வழிபட்டா ஜெயிக்கலாம். அப்ப சதுஷ்பாத கரணத்துக்கு யார் அதிபதி? பைரவர். அப்ப வியாழக்கிழமை நாளில் ஒரு கரெக்டாக ஒரு 4 to 6 போய் பைரவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரணநாதன் இயங்கி உங்கள் வாழ்க்கையை வல்லமையாக்கிடுவார். இல்லைன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சேத்திர பாலபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவரை கும்பிட்டு வந்தாலும் பலன் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு கரணத்தை இயக்கும் போது கூட கிரகத்தினுடைய வலிமையறிந்து இயக்குறோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். நிறைய திசா புத்தி மோசம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவங்க கரணநாதனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. இது சத்தியம். கரணநாதனை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. இது உண்மையாகவே நடந்த விஷயம். மோசமான காலத்திலும் உங்களை காப்பவன் யாருன்னா கரணநாதன் தான். கரணநாதன் தான் உங்களுடைய காப்பாளன். காப்பாரு கொடுப்பாருன்னு இல்லை, என்ன பண்ணுவாருங்க? காப்பாரு கொடுப்பாருன்னு இல்லை, நல்ல நேரம் வரும்போது கொடுப்பினை கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய நுட்பங்களை நம்ம பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வாரம் பாருங்க, திதி பாருங்க, நட்சத்திரம் பாருங்க, யோகம் பாருங்க, கரணம் பாருங்க, முடக்கு பாருங்க, அதுக்கப்புறம் கிரகத்தினுடைய வலுவை பாருங்க. கடைசி என்னங்க? கிரக வலு. ஒரு மனிதன் கிரக வலுவை சரியாக தெரிஞ்சுக்கல அப்படின்னா பலன் கிடைக்காது. இப்போ உதாரணமா ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கேது இணைஞ்சிருக்கிறார். சரிங்களா? சந்திரன் கேது இணைஞ்சிருக்காரு. ஒரு லக்கணம் வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஒரு கடக லக்கணம். கடக லக்கணத்தில் பிறந்து சந்திரன் கேது, உதாரணமாக சந்திரன் ஒரு 4ஆம் இடத்துல சந்திரனுக்கு என்ன பலம்? திக் பலம். இப்போ கடக லக்கணத்துக்கு 4ல் சந்திரன் திக் பலம். அப்போ சந்திரன் எப்போ வேலை செஞ்சிருப்பாரு? அஸ்தம் ரோகிணி திருவோணத்திலிருந்து திசை நடத்தும் போது சந்திரனை வேலை செஞ்சிருப்பார். இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல திக் பலன் சொல்லி நம்ம நல்ல பலன் சொல்லிடுவோம். கூடவே கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திரன் ஒரு 10 டிகிரியில் கேது ஒரு 5 டிகிரியில் இருக்காருன்னா, சரி சந்திரன் ஒரு 5 டிகிரியில் சந்திரன் ஒரு 10 டிகிரியில் கேது ஒரு 5 டிகிரியில் இருக்காருன்னா கேது எப்படி போவார்? சந்திரன் எப்படி போவார்? கேது 5 சந்திரன் 10. அப்போ கேது போய் சந்திரனை மோதுவாரா? அப்போ சந்திர புத்தியில் நீங்கள் நல்லது நினைச்சிட்டு நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கேது எல்லாத்தையும் தும்சம் பண்ணி விட்டுருவாரு. அப்போ அந்த இடத்துல பரிகாரம் எடுக்கணும். லக்னாதிபதி 4ல் கேதுவோட சேர்ந்த லக்னம்னா ஒரு மனிதனுடைய தலை. லக்னம்னா என்னங்க? ஒரு மனிதனுடைய தலை. அப்போ சந்திரன்னா மனம், கேதுனா குழப்பம், மன குழப்பம். அப்போ மனம் நலம் குன்றியவர்களாக இருப்பாங்க இல்லையா? அதுக்கான ஆசிரமங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? 4ஆம் இடம்னா ஆடை தானம் செஞ்சுக்கிட்டே வந்தால் அந்த சந்திரன் பலன் கொடுப்பாரு. அப்போ ஜோதிடம் சொல்லும் போது கிரக இணைவும் பார்க்கணும். பகையாளிகள் இணையக்கூடாது. இப்போ செவ்வாசனி இணைஞ்சிட்டாரு, என்ன பரிகாரம் பண்ணுவீங்க? செவ்வாசனிக்கு என்ன பண்ணோம்? முருகன் கோவிலுக்கு வேல் தானம் கொடுக்க சொன்னோம், இரும்பு வேல் தானம். ஏன் முருகன் கோவிலுக்கு ஒரு இது கொடுத்தனே பார்த்தீங்களா? செவ்வாய் சனி இணைவுக்கு முருகன் கோவிலுக்கு வேல் தானம் கொடுக்க சொன்னோம். ஏன்? செவ்வாய்னா முருகன், வேல்னா இரும்பு. இரும்புல செஞ்ச வேல் தானம் யாருக்கு கொடுக்கணும்? முருகன். ஒரு பரிகாரம். இப்போ நான் சொல்ற பரிகாரம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாட. செவ்வாய் சனி இணைவுக்கு இன்னொரு பரிகாரம் இருக்குதுங்க. சனி அப்படின்னா என்ன? சனிக்கு காலம் என்னது? பகல் பொழுதா இரவு பொழுதா? சனிக்கிழமை இரவு பொழுது. செவ்வாய்னா யாருங்க? நம்ம பாதுகாக்கிறவர். இரவுல யார் நம்மளை பாதுகாப்பாங்க? போலீஸா? அப்புறம் இரவுல யார் சார்? வேற யார் சார் நம்மளை பாதுகாப்பாங்க? கூர்க்கா எல்லா வீட்லையும் இப்போ நாம் ஒரு சாதாரண ஏழை, நம்ம வீட்டில் ஒரு செக்யூரிட்டி போட்டு பண்ண முடியாது. யார் நம்ம பாதுகாப்பான்? நாய் பாதுகாக்கும். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பாதுகாவலர். உங்களுக்கு சனி நாய்ங்கிறதும் ஒரு பாதுகாவலர் தான். ஆனால் இரவு பொழுதுனா சனியா? அப்போ இதை சனியும் இதை கனெக்ட் பண்ணுங்க, என்ன வரும்?
ஏங்க நம்ம வீட்டையே பாதுகாக்கிறவர் அவரு. உலகத்தை படைச்ச நம்ம உலகத்தின் ஆதியாகி ஈசனை பாதுகாக்கிறது யாரு? கால பைரவரு. அப்ப இரவு பொழுது கால பைரவருக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு என்ன பண்ணுங்க, செவ்வாய் சனி இணைஞ்சவங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கால பைரவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் சனியுடைய தோஷம் குறையும். கனெக்ட் ஆயிருச்சா? சனினா இரவு பொழுது, செவ்வாய்னா பாதுகாவலர், நாய் தான் பாதுகாக்குது. அப்ப 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கால பைரவருக்கு விளக்கு போட்டீங்கன்னா செவ்வாய் சனியுடைய தோஷம் குறையும். இருக்குதுங்க. ஜோதிடத்தை தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கான பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆக முதல்ல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை எப்படி பார்க்க வேண்டும், ஜோதிடத்திற்கு எப்படி பரிகாரம் சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். கிரக வலுவை சரியாக படிக்க வேண்டும், கிரக வலுவை சரியாக கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் அறிந்து அவருடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை தீர்மானிக்க தெரிந்து கெட்ட நேரத்தில் ஒரு பரிகாரத்தை கொடுத்து அவருடைய விஷயங்களை, அந்த தோஷங்களை குறைத்து கொள்ள முடியும். நல்ல நேரம் வரும் பொழுது அவர் செய்த அத்துணை பரிகாரங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் நிச்சயமாக அவருக்கு உயர்வும் கிடைக்கும் என்று கூறி ஒவ்வொருவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும், உயர்வு பெற வேண்டும். ஜோதிடத்தால் மக்கள் எப்பொழுதும் மேன்மை பெற வேண்டும். அதற்காக எப்பொழுதும் நாங்கள் பாடுபட்டு கொண்டே இருப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.